السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1499வது மீலாது நபி விழா நிகழ்விலே நாம் அனைவரும் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் யாருக்கும் நேரடியாக தன்னை எந்த வஸ்துவிலும் வெளிப்படுத்துவதில்லை. அவ்வாறு வெளிப்படுத்தினால் அதை நம்மால் பார்க்க முடியாது என்பதை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை நாங்கள் அறிய வேண்டும் என்றால், அவனுடைய பண்புகளை நாங்கள் புரிய வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ்வை நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்றிருந்தால், அத்தனைக்கும் பொதுவாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனுப்பியிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் நேரடியா யாருக்குமே இல்ல வரல. இப்ப நாம குர்ஆன் என்று சொல்வது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறங்கிய வசனங்கள் தானே தவிர நமக்கு நேரடியாக இறங்கவில்லை. அதனால்தான் பழைய ஆலிம்கள் பயான் செய்கின்ற பொழுதோ காலல்லாஹு தஆலான்னு மட்டும் சொல்ல மாட்டார்கள். இப்ப நம்ம காலல்லாஹு தஆலா காலல்லாஹு தஆலான்னு எல்லாரும் முழு பேரும் சொல்றோம். ஆனா பழைய ஆலிம்கள் சொல்லுகிற பொழுது காலல்லாஹு தஆலா லிநபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொன்னான் என்றுதான் அதை பக்குவமாக சொல்லுவார்கள். இப்ப அது குறைஞ்சு போச்சு. அதுபோலதான் எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முற்படுத்துவான். நீங்கள் பாருங்கள், ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் கூறுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அன்பு வைப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, எனக்கு பின்னால் வாருங்கள். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் வாருங்கள். நாம் அல்லாஹ்வை அன்பு வைப்பதாக இருந்தால் இது அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுகிறான். குல், நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அன்பு வைப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்துயர்ந்து வாருங்கள். அப்படி வந்தா என்ன நடக்கும்? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை அன்பு வைத்து விடுவான். இப்ப நாம அல்லாஹ்வை அன்பு வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அந்த பயணத்தை நாங்கள் ஆக்கிக் கொண்டால் நாம அன்பு வைக்க வேண்டிய அல்லாஹ் நம்மை அன்பு வைத்து விடுகிறான். அதான் அல்லாஹ்வுடைய வேகம் அடியார்களின் வேகத்தை விட 2 மடங்கானது. அல்லாஹ்வுடைய வேகம் அடியார்களின் வேகத்தை விட 2 மடங்கானது. நியூட்டனுடைய விதியை கூட மிகைத்ததுதான் அல்லாஹ்வுடைய அன்பின் வேகம். ஹதீதுல் குதுசியிலே
அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எனது அடியான் என்னை ஒரு சான் நெருங்கி வந்தால், ஒரு சான் தெரியுதானே? சான்டா இந்த அளவு, சின்னி விரலுடைய நுனியிலிருந்து பெருவிரலுடைய நுனி வரைக்குமான அளவு ஒரு சான். எனது அடியான் என்னை ஒரு சான் அளவு நெருங்கி வந்தால், நான் அந்த அடியானை ஒரு முழம் அளவு நெருங்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸியில. ஒரு முழம் என்றால் என்ன தெரியுமா? 2 சான். நீங்க ஒரு முழத்தை அளந்து பாருங்க, சரியா 2 சான் இருக்கு. அடியான் ஒரு சான் என்னை நெருங்கினால், அடியானை நோக்கி நான் 2 சான் அளவு நெருங்கி விடுகிறேன். அதோடு மட்டுமல்ல நிக்கல, ஒரு அடியான் என்னை நெருங்கி நடந்து வந்தால், அந்த அடியானை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யார வேகம் கூட? நியூட்டன் சொன்ன விதி என்ன தெரியுமா? ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழம் அறுந்து கீழே விழுந்தால், அந்த பழம் பூமியை நோக்கி வருகின்ற வேகமும், பூமி அந்த பழத்தை ஈர்க்கின்ற வேகமும் சமன். அது வார வேகமும் பூமி அதை இழுத்தெடுக்கிற வேகமும் சமன். இதான் நியூட்டன் விதி. ஆனா அல்லாஹ்வுடைய விதி அதைவிட 2 மடங்கானது. நீ ஒரு சான் நெருங்கினால் நான் ஒரு முழம் நெருங்குகிறேன். நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன். என்னால் நெருக்கத்தினுடைய வேகத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு எங்களுக்கு ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நீ வா, என் அன்பு வை, அது என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீ வருவியாக இருந்தால், நீ தேடுகின்ற நான் உன்னை தேடி வந்து விடுகிறேன். நீ அன்பு வைக்க துடிக்கின்ற நான் உன்னை அன்பு வைத்து விடுகிறேன். நாம ஒரு பொருளை தேடி போறோம், அது நம்மளை தேடி வந்தா எப்படி இருக்கும்? ஒருவரை நாங்கள் அன்பு வைக்க முயற்சிக்கிறோம், போய் பார்த்தா அவரு நம்மளோட வேகமா அன்பு வச்சிருக்கிறார் என்று தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்? துனியாவுலே எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா தந்திருக்கிற தியரி இதுதான். நீ என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பு என்று என்னை நெருங்கினால், நீ என்னை அன்பு வைப்பதற்கு பதிலாக நான் உன்னை அன்பு வைத்து விடுகிறேன். மட்டுமில்ல, எனக்கு தெரிஞ்ச ஆளோட நீ வந்தா உன்னை மன்னிக்கிறதும் என்னை கடமையாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுகிறான். மட்டுமல்ல, உங்களுடைய சகல பாவங்களையும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக நீங்கள் வந்தால் அவன் மன்னித்து விடுகிறான். இது எவ்வளவு பெரிய விஷயம்! அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இணைஞ்சி அல்லாஹ்வை நெருங்குறங்கிற விஷயம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கலப்பற்ற அன்பை நாங்கள் பெற்றுவிட்டால், வைத்து விட்டால், நம்முடைய சகல நல்லது கெட்டது அத்தனைக்கும் பொறுப்புதாரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முந்திய தவறுகளையும் பிந்திய தவறுகளையும் நான் மன்னிக்க என்று சொல்லுவான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பார்கள், இறைவா என்னுடைய முந்திய பிந்திய தவறுகளை மன்னிச்சுக்கோ என்று. சொல்லுங்க அப்ப யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முந்திய பாவம் உண்டு சொல்லுங்க பாவம். சரி, பிந்திய பாவம் உண்டு சொல்லுங்க பாவம். ஒன்றும் இல்லை. முந்தின பாவம் இல்லை, பிந்தின பாவம் இல்லை. அப்படி என்றால் முந்திய பிந்திய லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر. நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை மன்னிக்கிறான். முந்திய பாவம் என்ன? ஒன்றுமில்லை. பிந்திய பாவம் ஒன்றுமில்லை. அப்படி என்றால் யாருடைய பாவம்? கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள்
அவர்களை அன்பு வைத்தவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள், யா அல்லாஹ், இவன் என் மீது வைத்திருக்கின்ற அன்பின் காரணத்தினால், மஹப்பத்தின் காரணத்தினால் இவனுடைய சகல பாவங்களையும் நான் பொறுப்பேற்கிறேன், மன்னித்து விடு ரப்பே ரஹ்மானே என்று கேட்பார்கள். அப்ப நாயகத்துக்கு அங்க முன்பின் பாவம் சொந்தமா கிடையவே கிடையாது. நம்முடைய பாவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுப்பேற்கின்ற காரணத்தினால் தான் என்ன நடக்கிறது. அவர்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதை சுட்டி காட்டுகிறான். இதை யாராவது மறுப்பாங்க இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி செஞ்ச ஒரு பாவத்தை சொல்லுங்க வாங்க. சரி, பிந்தி செஞ்ச ஒரு பாவத்தையாவது சொல்லுங்க. இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன பாவம் செய்தார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? நபிமார்கள் பாவங்களை விட்டு மஅசூம்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். ஒருவர் நபியாக ரசூலாக இந்த உலகத்திலே இருப்பாராக இருந்தால் அவர் பிறப்பிலிருந்து வாழ்வில் எந்த தவறும் செய்திருக்க முடியாது. இது பொதுவான விதி, இது பொதுவான விதி. அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய பிந்திய பாவம் எங்க இருக்கு? அல்லாஹ் தஆலா தெளிவா சொன்னான், மா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களிலே இருக்கிற வரைக்கும் அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஒரு ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மில் இருப்பார்கள் என்றிருந்தால் அவர்களுடைய அன்பும் மஹப்பத்தும் வாழ்வும் அவர்களுடைய வழிமுறையும் நம்மில் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹு தஆலா இம்மையில் மட்டுமல்ல ஆகிரத்திலும் நம்மை தண்டிக்க போவதில்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? சில நபிமொழிகளாக சில செய்திகளை அறிஞர்கள் மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை சொல்வார்கள். இந்த துனியாவிலே யாராவது ஒரு குழந்தை முஹம்மது எனும் நாமத்தை கொண்டு பெயர் சூடப்படுமாக இருந்தால் அந்த முஹம்மது என்று பெயர் சூடப்பட்ட குழந்தையை நாளை ஆகிரத்திலே நரகத்திலே போடுவதற்கு அல்லாஹ் தயங்கி விடுகிறான். பேரு முஹம்மது, ஆள் முஹம்மது இல்ல, பேரு முஹம்மது. இமாமுனா பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் புர்தா, கஸீதத்துல் புர்தா என் காவியத்தை தந்தவர்கள். மிக பேணுதலான ஒரு மனிதர், இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு புனிதர்களில் ஒருவர். ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார்கள், யா நஃப்ஸி லா தக்னதி மின் ஸல்லத்தின் அஸமத் இன்னல் கபாயிர ஃபில் குஃப்ரானி கல்லமமி. ஓ பூசிரியுடைய ஆத்மாவே, யா நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே, லா தக்னதி, நீ நம்பிக்கை இழந்துராத. பெரிய பெரிய பாவம் எல்லாம் செஞ்சிருப்பாய், நம்பிக்கை இழந்துராத. ஏனென்றால் பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது பெரிய பாவங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய மேட்டரை அல்ல. அவன் மன்னிப்பதென்று முடிவெடுத்து விட்டால் அது சிறு பாவங்களை போலதான் பெரும் பாவமும். உனக்கு இன்னொன்றை சொல்கிறேன், கேட்டுக்கொள். தன்னை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், فَإِنَّ لِي ذِمَّةً مِنْهُ بِتَسْمِيَتِي. எனக்கு அல்லாஹ் கிட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறதாக நான் கருதுகிறேன். என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் முஹம்மத் என்ற காரணத்தினால். பூசரி இமாமுடைய பெயர் என்ன? முஹம்மத். பூசரி இமாமுடைய பெயர் முஹம்மத், அவருடைய பெயர் முஹம்மத். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பெயர் முஹம்மத் என்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான் என்கின்ற பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலே எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இமாமுனா பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். முஹம்மது என்கிற நாமத்தை சூட்டினாலே அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்று நம்புகிற அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெருமானம் இருக்கிறது என்றால் அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். குல், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க நாயகமே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் டைரக்டா சொல்லிக்கலாம், நீங்க சொல்லுங்க. இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வாருங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்கள் அன்பு வைக்க தேடிய அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்து விடுவான். வ யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களுடைய சகல பாவங்களை மன்னித்து விடுவான் சொல்லுங்க நாயகமே யா ரசூலல்லாஹ். குர்ஆன் இது தினகரம் வீரகேசரி செய்திகள் இல்ல, குர்ஆன். இன்னைக்கு என்னையெல்லாம் பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி. மௌலிது கூடுமா, மீலாது கூடுமா, அவுலியா கூடுமா, கத்தம் கூடுமா, ஹந்திரி கூடுமான்னு பேசுறாங்க.
இது அல்லாஹு தஆலா சொன்ன வசனம். நம்ம கேட்கிறோம், ஒன்றுதான் கேட்கிறோம். இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிந்தி என்று வந்தா உங்களோட சகல பாவங்களையும் மன்னிக்கிறேன், உங்களை நான் அனுபவிக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு கௌரவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறான் என்றால் ஒரு சாமானியமான மனிதரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதற்காகத்தான் நாங்கள் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும். அவர்களின் முஹப்பத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு நாங்கள் எங்களால் முடியுமான புகழை, காவியங்களை பாட வேண்டும், தான தர்மங்களை கொடுக்க வேண்டும். அவர்கள் சொன்ன வழியில் எம்மை நாம் வழி நடாத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்திலே இந்த உலகத்திலே திளைத்து நாளை ஆகிரத்திலும் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.